ஈரோடு மாவட்டத்தில் முதன்முறையாக பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இங்கே அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஈரோடு மாவட்டம் என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற மாவட்டம். தொழில்துறையில், விவசாயத்துறையில் தொழிலாளிகளை வாழ வைக்கிற இந்த பகுதியில் முதலிலே பெருந்துறையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது சொன்னால் உண்மையிலே நான் மனதார நெஞ்சார அனைத்து நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் பெருந்துறை என்பது என்றைக்குமே ஒரு திருப்புமுனை உருவாக்குற இடம். முதல் இந்த இடத்திலே தான் அலுவலகம் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற 8 சட்டமன்ற தொகுதியும் வெற்றி வாகை நம்முடைய தமிழகத்தின் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய வெற்றி நாயகன் நேற்று தினம் மலேசியாவிலே உலகளவில் மக்கள் வியக்கத்தக்க அளவிற்கு மாபெரும் கூட்டத்தை கூட்டியிருக்கிற தலைவரை கோட்டையிலே அமர்த்துவதற்கு இந்த அலுவலகம் முதலில் திறக்கப்பட்டிருக்கிறது. 8 சட்டமன்ற தொகுதியிலும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அதற்காக உயிர் மூச்சுள்ளவரை நாம் பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, 1972 புரட்சி தலைவருக்கு எப்படி கூட்டங்கள் கூடியதோ, அதற்கு பிறகு அம்மா அவருக்கு கூடியதோ, அதே போல வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்றைக்கு மாபெரும் வரலாற்றை படைக்கிற தலைவர் மட்டுமல்ல, உலக அளவில் வியக்கத்தக்க தலைவராக, இந்திய நாட்டிற்கு ஒரு திருப்புமுனை உருவாக்குகிற தலைவராக வருங்காலத்தில் 2026 அவர் ஆட்சி கட்டிலே அமர்வார். அது எந்த சக்தியாலும் தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அதற்காக வருகின்றிருக்கிற அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்குள் எல்லா நிகழ்ச்சியும் நடைபெறும். 31 மிக விரைவிலேயே நம்முடைய தலைவருடைய அனுமதி பெற்று பல பேர் நம்முடைய கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். அந்த இணையும் காட்சி உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் காணப்போகிறீர்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு கருத்துக்கள் ஒவ்வொரு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்து ஒவ்வொரு கருத்துக்களை பரிமாறுகிற போது எங்களுடைய கருத்தை பொறுத்தவரையிலும் மதம், மொழிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற இயக்கம் தான் நம்முடைய இயக்கம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பயணம் ஏழை எளிய மக்களை வாழ வைப்பது, சமநிலை உருவாக்குவது, சமத்துவத்தை காணுவது என்ற போன்ற தத்துவங்களைத்தான் அவர் நிறைவேற்றி வருகிறார். வீடு இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் வீடு, 2 சக்கர வாகனம் இல்லாத இல்லங்களுக்கு 2 சக்கர வாகனங்கள், பொருளாதாரத்தில் உயர்வது, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, சட்ட ஒழுங்கை பேணி காப்பது, அதே நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவது போன்ற பல்வேறு பணிகளை அவர் நடத்தப் போகிறார். அந்த நடத்துகிற காட்சி 2026 நாம் காணப்போகிறோம். என்னாலும் பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே கூட அவரை பற்றி பாராட்டி இருக்கிறார். விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொங்கலுக்கு பிறகுல பொங்கலுக்கு முன்னாலே நடைபெறும். பொதுவாகவே நேற்று தினம் நடத்த காங்கேயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியை நான் உணர்ச்சி வசப்பட்டதை பற்றி கேள்வி கேட்டார்கள். ஆகவே அவர் சொன்னது 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணம் செய்தார், புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணம் செய்தார். எல்லாரும் உள்ளவாங்க, அனைவருக்கும் உணவு உள்ளது. உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரவு உணவு வெற்றி கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.